KLIA ஏரோட்ரெயின் ரயில் சேவை மீண்டும் இடையூறுகளால் பாதிக்கப்படுவதால் அதனை விரிவாக விசாரிக்குமாறு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் உத்தரவிட்டுள்ளார். பொறுப்பேற்றல் மற்றும் சேவை தரத்தை நிலைநிறுத்துதல் ஆகியவற்றுக்காக வெளிப்படையான விசாரணை அவசியம் என்றார் அவர். இதையடுத்து ஏரோட்ரெயின் சேவையை நடத்தும் MAHB நிறுவனத்தின் மீது தரை பொது போக்குவரத்து நிறுவனமான APAT உடனடி விசாரணையை தொடங்க உள்ளது. ஏரோட்ரெயின் சேவை ஜூலையில் மீண்டும் தொடங்கிய போது புதிய சூழலுடன் பழக்கப்பட்ட கால அவகாசம் தேவைப்பட்ட காரணத்தால் இடையூறுகளை சகித்துக் கொண்டும், ஆனால் இப்போது பல மாதங்களாக அது இயங்கி வருவதால் அதே காரணத்தை ஏற்க முடியாது. ஒவ்வொரு சேவை தடைக்கும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்தனி லோக் எச்சரித்தார். உரிமம் பெற்ற சேவை வழங்குனர் என்ற முறையில் தரமான, அதே சமயம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் அளவுக்கு சேவை வழங்க வேண்டியது அவர்களது சட்ட கடமையாகும். தவறினால் 2010 APAT சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு உரிம நிபந்தனை மீறலுக்கும் 2,50,000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றார் அவர். நேற்று காலை ஏரோட்ரெயின் சேவையில் மீண்டும் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து அமைச்சர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ரயில் நின்றபோது சிறார்கள் உள்ளிட்ட பயணிகள் இருள் சூழ்ந்த தளத்தில் பையை தூக்கி கொண்டு நடக்க வேண்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.